நாம் மக்கள் இயக்கத்தின் தலைவர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கரங்கம்பாடி வட்டத்தில் கிடங்கல்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் தொடர்ந்து நம்முடைய இயக்கம் அதை சார்ந்திருக்கின்ற பொதுமக்கள் மணல் கொள்ளைக்கு எதிராக தொடர்ந்து போராடி வருகிறோம். இந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்களிடத்தை பல முறை மனு கொடுத்துருக்கிறோம். ஏற்கனவே இருந்த 2 மாவட்ட ஆட்சியர்களிடத்திலும் மனு கொடுத்துருக்கிறோம். ஆனால் அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சட்டவிரோதமாக மணல்கள் இன்று அள்ளி கொள்ளையடிக்கப்படுகின்றன. பல முறை இதை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கிடங்கல் கிராமத்தில் அந்த சர்வே நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வே நம்பரில் மணல் எடுக்கிறாங்க 614 கீழே 2 1 614 1ல் ஒரு சர்வே நம்பரில் சியா பர்மிட்னு சொல்லக்கூடிய அரசு கொடுக்குறது. அது வந்து 5 அடி ஆழத்திற்கு தான் மண் எடுக்கும். ஆனால் இன்னைக்கு 50-60 ஆழத்திற்கு மேலாக மணல் வந்து அள்ளப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் அந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய சர்வே நம்பர் 613, 613 1, 613 2, 613 3, 613 4, 612 2B சொல்லக்கூடிய இத்தனை சர்வே நம்பர்ல அதுல ஒரு 4 ஏக்கர் அரசுடைய எந்த விதமான அனுமதியும் பெறாமல் மணல் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிற அதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. இவங்க ஏற்கனவே சியா பர்மிட்னு சொல்லக்கூடிய அந்த பர்மிட்ல இன்னைக்கு 2000 லாரிகள் மண் எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆன்லைன்ல இன்னைக்கு பெண்டிங் காட்டுது. ஆனால் ஏற்கனவே வாங்கின அனுமதியிலையும் மண் எடுத்துட்டாங்க. அரசுடைய அனுமதி இல்லாமல் இருக்கக்கூடிய அதிலையும் மண் எடுத்துட்டாங்க. ஒரு பெரிய அளவில் இன்றைக்கு மணல் வந்து கொள்ளையடிக்கப்படுகிறது. இதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய PC மனோகரன். ஏற்கனவே மனோகரன் மேல மகாபாரதி கிட்ட நம்ம வந்து ஒரு மனு கொடுத்திருந்தோம். இதே மாதிரியே மிகப்பெரிய அளவில் லஞ்சம் வாங்குகிறார், ஊழல் செய்கிறார், இங்கே மணல் எல்லாம் கொள்ளையடிக்கிறார், குற்றவாளிகளோடு தொடர்பு வைத்திருக்கிறார் சொல்லி மகாபாரதி அவர்களிடத்தில் நம்ம வந்து அன்னைக்கே ஒரு மனுவை கொடுத்திருந்தோம். அதில் நடவடிக்கை எடுக்கல. அதனை தொடர்ந்து அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனோகரன் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாரு. அவர் தான் இன்னைக்கு மணல் கொள்ளையர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய அதிகாரிகளுக்கும் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அவரை வந்து இந்த மாவட்டத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். 2வது ஏடி மைன்ஸ் சொல்லக்கூடிய முத்து. இந்த முத்துக்கிட்ட அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் இது போல மண் எடுக்கிறாங்க, சட்டவிரோதமாக மண் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா யார் அவர்கள் வந்து நம்ம வந்து போன் பண்ணி சொல்றாங்களோ அவருடைய அந்த நம்பரை அந்த குவாரி ஓனர்கிட்ட கொடுத்து அந்த குவாரி ஓனர் ஒரு சாராய வியாபாரியை ஒரு HSL இருக்கக்கூடிய ரவுடியை அடியாளா வச்சிருக்கிறான். அவங்கிட்ட சொல்லி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை அடிக்கிறார்கள், துன்புறுத்துறார்கள். இதுக்கு முழுக்க காரணமா இருக்கிறது மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ஏடி மைன்ஸ் முத்து அவர்கள். இவர்கள் மீதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிடங்கல் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சியா பர்மிட் சொல்லக்கூடிய அந்த சியா பர்மிட்ல சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 ஏக்கர்ல மணல் வந்து கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க. 50 அடி 55 அடி. அது தொடர்பாக நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் இடத்துல முறையிட்டோம். நாளைக்கு கிராம மக்களை இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் இடத்துல முக்கிய பொறுப்பாளர்களை வர சொல்லியிருக்கிறாங்க. வந்த பிறகு தாசில்தார், சர்வேயர், ஏடி மைன்ஸ் இன்னும் உயரதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று அதை ட்ரோன் மூலமாக ஆய்வு செய்து அந்த குவாரியில சட்டவிரோதமான பிரச்சனைகள் நடக்குமேயானால் அதை முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. ஏற்கனவே பலமுறை மனு கொடுத்திருக்கோம், நடவடிக்கை எடுக்கல. இந்த முறை நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். அப்படி நம்பலன்னு சொன்னா நாளைக்கு இதுல நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் பெரிய அளவில் மாவட்ட ஆட்சியர்களுடைய அலுவலகத்தை இங்க இருக்கக்கூடிய எல்லா ஊர்லயும் மிகப்பெரிய அளவில் அதிருப்தியாளர்கள் இருக்கிறாங்க, மணல் குவாரிகளுடைய அதிருப்தியாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அது கீழ பெரும்பலாம், மேல பெரும்பலாம், மாமாக்குடி, கிடங்கல், இங்க இருக்கக்கூடிய குடமுரட்டி, நெய்தவாசல், பல்வேறு ஊர்களில் மணல் மேட்டில் இருக்கக்கூடிய அந்த அத்தனை கிராமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி பெரிய அளவிலே இங்க வந்து ஒரு மணல் கொள்ளைக்கு எதிராக ஒரு மண்வாரி இறக்கும் போராட்டம், அரசு அதிகாரிகள் குற்றவாளிகளோடு மணல் மாஃபியாக்களோடு சேர்ந்து கொண்டு இந்த மண் எங்கேயோ இருக்கக்கூடிய கலெக்டர் நம்ம ஊர்ல இருக்கிறார், எங்கேயோ இருக்கக்கூடிய SP நம்ம ஊர்ல வந்து நீ என்ன வேணும் மண் எடுத்துக்க, கல் எடுத்துக்க, என்ன செஞ்சு எனக்கு மட்டும் கமிஷன் கொடுத்துன்னு சொல்லிட்டு இந்த மண்ணையும் இந்த மக்களையும் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டு அந்த மண்ணை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த மாவட்ட ஆட்சியர் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய SP அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊழலுக்கும் கொள்ளைக்கும் மணல் கொள்ளைக்கும் துணை போய் கொண்டிருக்கிற அந்த அரசு அதிகாரிகளுடைய குடும்பங்கள் அழிந்து போகணும்னு சொல்லி ஒரு மண்வாரி இறக்கும் போராட்டத்தை, மக்கள் திரள் போராட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர்ந்து போராடுறான்.
ஒருத்தவங்க கூட நடவடிக்கை எடுக்க மாட்டோம். மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கல, மாவட்ட எஸ்பி நடவடிக்கை எடுக்கல. எங்கெங்கே வந்திருக்கிற எஸ்பி, எங்க இருந்தே வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர், எங்க இருந்தே வந்திருக்கிற ஏடி மைன்ஸ், எங்க இருந்தே வந்திருக்கிற பிசி, எல்லாரும் இந்த மண்ணை கொள்ளையடித்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால ஒரு பெரிய அளவில் இந்த மண்ணை வஞ்சிக்கிற, இந்த மண்ணை கொள்ளையடிக்கிற, இந்த மக்களை பாழ்படுத்துகிற இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவரும் அவருடைய குடும்பங்களும் நாசமாய் போகட்டும் சொல்லி ஒரு பெரிய அளவில் அந்த எந்த மண்ணை கொள்ளையடிக்கிறார்களோ அந்த மண்ணை வாரி இறைத்து அழிந்து போங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக நடத்துவோம், மக்களை திரட்டி நடத்துவோம் என்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு பதிவு பண்றேன். பத்திரிகையாளர் ஒரு செய்தி சொல்றேன், இது முக்கியமான செய்தி. அரசியல் அழுத்தங்களுக்கோ அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கோ இந்த செய்தியை போடாம நீங்க இருக்கக்கூடாது. தயவு செய்து ஒரு தாழ்மையான கனிவான ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு கிட்டத்தட்ட 10-20 வருஷமா அவங்களோட பயணித்துக் கொண்டிருக்கிறவனா. ஆனா முக்கியமான செய்திகளை அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு, அந்த அரசியல்வாதி சொன்னாரு, இந்த கலெக்டர் சொன்னாரு, அந்த ஆர்டிஓ சொன்னாரு. ஆர்டிஓவே பினாமி பேர்ல இந்த மாவட்டத்தில் மண்ணள்ளி கொண்டு கொலைச்சவர். அதை நம்ம மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு சொல்லியிருந்தோம். பெரிய அளவிலே இந்த மண் வளங்கள் மணல் கொள்ளையடிக்கப்படுகின்றன. எனவே இந்த மண்வாரி இறக்கி போராட்டத்திற்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இதில் நீங்க கலந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு கனிவான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். நிறைய பேசியிருக்கிறேன். எனவே பத்திரிகையாளர்கள் நீண்ட காலம் வாழ்வணும், நாங்கள் வாழ்த்துறோம். இந்த செய்தியை மக்களிடத்திலே கொண்டு செல்லுங்கள். புதிதாக வந்திருக்கிற விஜயனுடைய ஆட்சியில நடவடிக்கை எடுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒரு பத்திரிகையாளர் ஒரு சட்டவிரோதமான ஒரு மண்ணை எடுக்கிறாங்க, அதுல பத்திரிகையாளர்கள் போய் வந்து தொலைக்காட்சியில அதை வந்து படம் பிடிக்கிறாங்க. எங்க வேணாலும் போய் சொல்லு, எங்களை ஒன்னும் செய்ய முடியாதுன்றாங்க. எடுத்துட்டு வராங்க, எடுத்துட்டு வந்த பிறகு அந்த அதிகாரிகிட்ட போட்டு காட்டுறாங்க. ஆனாலும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எனவே பத்திரிகையாளர்கள் தான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய 4வது தூண்களாக இருக்கிறீர்கள். உங்களை தான் நாங்கள் நம்புறோம். எனவே இந்த செய்தியை அரசுக்கு கொண்டு செல்லுங்கள். மாண்புமிகு விஜய் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்திலே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிற அந்த மணல் வளங்களை, மணல் கொள்ளைகளை, சாராய கொள்ளைகளை வந்து இது எல்லாத்தையும் ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பணியோடு நான் சார்ந்திருக்கிற நாமக்கல் இயக்கத்தின் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.